சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி3. இந்த ஷோல வானில் தேடினேன் அப்படிங்கிற தமிழ் வெப்சீரிஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் ஆஹா ஓடிடில அவைலபிளா இருக்கு. மொத்தமா 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜா 20 மினிட்ஸ் டியூரேஷன். வெரி வெரி ஸ்மால் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் ரொமான்டிக் டிராமாவா கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதாம் பெலினா அதே போல இனியன் தாரா இந்த 2 கப்பலுக்கு இடையே நடக்கக்கூடிய காதல் கதையை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. காதல் கதை அப்படின்னு சொன்ன உடனே நீங்க பெரிய ரொமான்ஸ் டிராமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. அதாவது ஆதாம் குடிகாரனா இருக்கிறதுனால ஆதாமுக்கும் பெலினாவுக்கும் ஒரு பிரிவு ஏற்படுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே போல இனியன் தாராவுக்கு தன்னுடைய லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த லவ் தாரா அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த 4 எபிசோடுமே இவங்களுடைய காதல் கதையை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இதை தவிர்த்து ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெப்சீரிஸ்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது சன் மியூசிக்ல காதலுக்காக ஒரு ஷோ ஒன்று நடத்துவாங்க. அந்த ஷோல காதலை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை மொக்க போட்டுருப்பாங்க. ரொம்ப கிரிஞ்சா பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு இந்த வெப்சீரிஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே. அதாவது இதுல கண்டென்ட் அப்படின்னு சொல்றது பெருசா இல்லை அப்படின்றதுனால ரொமான்ஸை வச்சு ஒரு அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ரொமான்ஸும் ஒரு அளவுக்கு ஆர்கானிக்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் டேட்டிங் போறதுக்காக ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சின்ன பொண்ணை, வாய் பேச முடியாத பொண்ணை கூட கூட்டு போறான். எதுக்கு அப்படின்னு கேட்டா சப்போர்ட்டிங்கா. அதே போல அதே ஹீரோயின் அந்த ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு வரான். அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாம் அந்த ஹீரோயினுக்கு பூ பொக்கை எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த காட்சி எல்லாம் பார்க்கும்போது இன்னும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதே போல இனியன் தாரா இவங்க ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு வைன் பாட்டில வந்து பிரசென்ட் பண்றாங்க. அதுலேட்டு வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்றது இந்த வெப்சீரிஸ்ல ஒண்ணுமே இல்லை. பட் இந்த வெப்சீரிஸ் உடைய டைட்டில் கார்டு, மியூசிக், விஷுவல் எஃபெக்ட் எல்லாமே தரமா இருந்துச்சு. பட் ஒரு படத்துக்கு என்ன முக்கியம்? கண்டென்ட் தான். இந்த வெப்சீரிஸ்ல கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம இருக்கு. அதுல கொஞ்சம் போக்கஸ் பண்ணிருக்கலாம். அதுல போட்டு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாருங்க. இந்த வெப்சீரிஸ்க்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.